ஸ்ரீ குருப்பிய நமஹ. ராசித்திவ நேர்களுக்கு அன்பான வணக்கம். இருகுழை கோமலம்தால் உப்பராகும் இரண்டு கண்ணும் குறுமணி நிலம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்குமே. வாழ்விக்க வந்த வராகிதவி உன்னை வணங்குகின்றேன். திருமணம். இப்ப திருமணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வகையான திருமண பொருத்தம் சொல்றாங்க. திருமணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருனா மேன்மை பொருந்தியது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமணம் எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இப்ப திருமணம்ன்றது நம்ம வயதுக்கு திருமணம் நடக்கிறது ஒரு சில விஷயம் இருக்குது. இப்ப உதாரணமா திருமண வயது அப்படின்னு பார்க்கும்போது 21 வயசுக்கு மேல, பெண்ணா இருந்தா 18க்கு மேல. இது நம்முடைய அரசாங்கம் நிர்ணயிச்ச ஒரு வயது. இது இல்லாம இன்றைய காலகட்டத்துல படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக கிட்டத்தட்ட 30-35 வயசு வரலையுமே திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சரி, இது இப்படி இருக்க நம்ம ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகனுக்கு எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க ஜனகால ஜாதகத்துல சந்திரனுக்கு, உங்க ஜாதகத்துல ஒரு சந்திரன் ஒரு கிரகம் இருக்கும். அந்த சந்திரனுக்கு 2ஆம் இடத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ குரு கோச்சார ரீதியாக சுத்தி வரும்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கோச்சார கிரகம் சுத்தி வர்றதால உங்கள் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார குரு வரும்போது 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல குரு கோச்சார ரீதியாக வலம் வரும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி இருக்க திருமணத்துல தசா புத்தி ரீதியா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்துல சந்திரனுக்கு 2ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ குரு வரும்போது கல்யாணம் நடக்கும். ஒரு சில பேருக்கு 6, 8, 12 அது போன்ற இடங்கள்ல குரு கோச்சார ரீதியா வரும்போது கூட கல்யாணம் நடக்கும். இது எப்படி சார் அப்படின்னா, ஜனகால சந்திரனுக்கோ அல்லது லக்னத்துக்கோ சுக்கிரனுக்கோ குரு கோச்சார ரீதியாக வரும்போதும் கல்யாணம் நடக்கும். அதாவது லக்னத்துக்கு சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு மூணுமே இந்த 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல கோச்சார ரீதியாக குரு வரும் காலம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது மாற்றம் இல்லை. இது இல்லாம 2ஆம் அதிபதி தசாபுத்திகள், 5ஆம் அதிபதி தசாபுத்திகள், 7ஆம் அதிபதி தசாபுத்திகள், அடுத்து 11ஆம் அதிபதி தசாபுத்தி காலங்கள்ல அந்த தச புத்தி அந்தர காலங்களில் திருமணம் நடக்கும்ன்றது ஜோதிட விதி. இது திருமணம் நடைபெறும் காலம். இப்போ உங்க ஜாதகத்துல உதாரணமா மேஷ லக்னம்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு குரு தசை நடக்குது. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துலயே போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அந்த குருதசை குரு புத்தியில கண்டிப்பா நடந்துரும் கல்யாணம். இல்ல சார் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க, அப்ப சுக்கிரன் 7ஆம் அதிபதியா வர்றதால அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் சுக்கிர தசையிலையும் சுக்கிரதசை சுக்கிர புத்திலையும் கல்யாணம் நடக்கும். இப்படியும் நாம அந்த தசா புத்திகளை வச்சு நம்ம திருமணம் நடைபெறக்கூடிய காலத்தை நம்ம நிர்ணயிக்க முடியும். இது திருமணம் நடைபெறும் காலம். அப்புறம் ஒரு ஜாதகத்துல இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்துக்கு அது சாத்தியம் இல்லை. எப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகர் கல்யாணம் பண்றதுக்கான அமைப்புன்னு பார்க்கும்போது 25 வயது 27க்கு மேலதான் இப்ப எல்லாமே கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா படிப்பால திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது தசா புத்தி ரீதியாக வரும்போது, அதாவது உங்க லக்னத்துக்கு 2, 5, 7, 9, 11ஆம் அதிபதி தசா புத்தி அந்தர காலங்களில் திருமணம் நடக்கலாம் அப்படின்ற விதி இருக்கு. இது திருமணம் நடக்கக்கூடிய காலம். இப்போ திருமணம் காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, எனக்கு திருமணம் அந்த பெண்ணை எனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இதை சொல்ல முடியும். எப்படி சார் அப்படின்னா, உங்க லக்னத்துக்கு 1, 3, 5, 7, 9, 11 உங்க லக்னாதிபதி 5ல் இருந்தாலோ 7ஆம் இடத்துல இருந்தாலோ 9ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 11 இருந்தாலும் இந்த 1, 3, 5 அதிபதிகள் உங்க லக்னாதிபதியை சேர்ந்தாலோ அல்லது 7ஆம் அதிபதி உங்க 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டாலோ அல்லது 11ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டாலோ கண்டிப்பாக காதல் திருமணம் உண்டு. 5ல் ராகு கண்டிப்பாக திருமணம் காதல் திருமணமா தான் அமையும். 7ல் ராகு ஜாதி மதம் மொழி இனம் மாறி திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இது காதல் திருமணத்துக்கு உண்டான விதி. அப்ப காதல் என்பது 5ஆம் இடம், லக்னம் என்பது நீங்க. அப்ப லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டாதான் காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இது ஒரு விதி இருக்கு. அடுத்து 7ஆம் இடம்ன்றது திருமணஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தோட சனியோ ராகு கேதுவும் சம்பந்தப்பட்டால் அந்நிய மதத்திலிருந்து ஒரு பெண் வரக்கூடிய ஒரு பெண்ணோ ஆணோ திருமணம் செய்வாங்கன்ற விதி. அதே சமயத்துல 7ஆம் பாவாதிபதி 5 இருந்தாலும் 5 கூடிய 7 இருந்தாலும் கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்கும். ஆனா 5, 7 சம்பந்தப்பட்டு 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டாதான் அந்த காதல் வெற்றி பெறும். 5 காதல், 7 என்பது திருமணம், 11ஆம் இடம் என்பது திருமணம். காதல் திருமணம் வெற்றி பெறுமா என்பதை சொல்லக்கூடிய இடம். ஒரு ஜாதகத்துல 5, 7, 11 சம்பந்தப்பட்டா மட்டுமே காதல் திருமணம் என்று சொல்ல முடியும். இது காதல் திருமணத்துக்கு உண்டான ஒரு விதி. சரிங்களா? அடுத்து என்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. திருமணத்துல என்னுடைய மனைவி அன்பா இருப்பாங்களா அல்லது அழகா இருப்பாங்களா இல்ல கோபமா இருப்பாங்களா அல்லது கணவன் அல்லது மனைவி.
ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி சூரியனாக வந்தால் தன்னை அடக்கி ஆளக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் தான் தன்னுடைய மனைவியுடைய அழகு, அந்தஸ்து, படிப்பு, நிறம், குணத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சந்திரன் வச்சுக்கலாம், தன்னுடைய தாய் எப்படி அன்பான ஒரு தாயா இருக்காங்களோ அது போல மனைவி தாயன்போடு இருக்கக்கூடிய மனைவியாக அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா கடும் கோபம் உள்ள மனைவி, தன்னை அடக்கி ஆளக்கூடிய மனைவியோ கணவனோ அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் தனக்கு ஒரு இடுக்கட்டு வரும்போது, தனக்கு ஒரு சங்கடம் வரும்போது அறிவை பயன்படுத்தி கணவனுக்கே அறிவை சொல்லி சில அறிவுரைகளை சொல்லி அந்த கெடுதலை தடுக்கக்கூடிய ஒரு அறிவுள்ள மந்திரியாக மந்திரி மாதிரி செயல்படுவாங்கன்றது ஜாதகத்துல இருக்கிற விஷயம். அப்ப 7இல் புதன் இருந்தால் தனக்கே அறிவு சொல்லக்கூடிய மனைவியாக அமைந்து இக்கட்டான காலகட்டங்களில் காப்பாற்றக்கூடிய மனைவியாக அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7ஆம் இடத்துல குரு இருக்காங்க அப்படின்னா அறிவாளி. குரு என்பது அறிவாளி கிரகம். அப்ப 7இல் குரு இருக்கிற ஜாதகங்களுக்கு மனைவி அறிவாளித்தனமான மனைவி, ஆன்மீகமான மனைவி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7இல் சுக்கிரன் இருந்தா அழகான மனைவி, அன்பான மனைவி, கவர்ச்சிகரமான மனைவி, தனக்கு பிடிச்ச மனைவி, விருப்பமான மனைவி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7இல் சனி இருந்தால் மனைவி பிடிவாதம் உள்ள மனைவியா இருப்பாங்க அல்லது கணவனா இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனைவிக்கு மட்டும் சொல்றேன், கணவனுக்கும் தான் சொல்றேன். இப்ப 7இல் சனி இருக்குது ஒரு பெண் ஜாதகத்துல கணவர் பிடிவாதம் உள்ள கணவரா தான் இருப்பார். அதே சமயத்துல 7ல சனி ஆண் ஜாதகத்துல இருக்குன்னா மனைவி பிடிவாதம் உள்ள மனைவியா தான் இருப்பாங்க. அடுத்து 7இல் ராகு இருந்தால் ரொம்ப பிடிவாதம், ஏமாற்றம் உள்ள மனைவி, அதே சமயத்துல அந்நிய மொழி மதம் பேசக்கூடிய அமைப்புல உள்ள மனைவியாக இருக்கும். 7இல் கேது இருந்தா ஆன்மீக ஈடுபாடு உள்ள மனைவியாக அமைவாங்க. இது ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு அவங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்கன்றத சொல்லி இருக்கிறேன். நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அடுத்து திருமணத்தை பத்தி ஒரு கேள்வி இருக்கு. திருமணத்துல ஏன் தடை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அற்புதமான ஒரு கேள்வி. பிறகுறோம், படிக்கிறோம், படிப்பு முடிஞ்ச உடனே வேலை தேடுறோம், வேலை கிடைச்ச உடனே திருமணம். அப்ப திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப திருமண வயதுன்றது 21 வயசுக்கு மேல எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கல. அப்ப என்ன சார் காரணம் அப்படின்னா, நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான், நம்முடைய கர்மாவுக்கு ஏற்பதான் நமக்கு நல்ல இன்ப துன்பம் கிடைக்கும். குடும்பம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, திருமணம் எல்லாமே. அப்ப காலாகாலத்து திருமணம் நடக்கும் அப்படின்னா எப்ப நடக்கும் அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு கேதுக்களோ, சூரியனோ, செவ்வாயோ, சனியோ. அப்ப சூரியன், செவ்வாய், சனி, ராகு, இந்த 5 கிரகம் 7ஆம் இடத்துல கண்டிப்பாக திருமணம் தாமதப்படும். அதுல மாற்றமே இல்லை. உங்க ஜாதகம் நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பா நடக்கும். 25 வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணவே முடியாது. அப்ப 27, 29, 30, 31 கூட வந்துடும். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 போனாலும் திருமணம் தாமதப்படும். அப்ப 7இல் 6, 8, 12 அதிபதிகள் உட்கார்ந்தாலும் அமர்ந்தாலும் திருமணம் தாமதப்படும். அப்ப 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் தாமதப்படும். அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் தாமதப்படும். அதே போல 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போனாலும் திருமணம் திருமணம் தான் நடக்கும் அப்படின்றத ஜோதிட விதி. அடுத்து திருமணத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு ஜாதகத்துல எப்படி 2 திருமணம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்றோ, வக்ரம் பெற்றோ, 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவு பெற்றோ இருந்தால் கண்டிப்பாக முதல் தாரம் சரி வராது. 7ஆம் ஆதி நீசமானாலும் 2ஆம் தாரம் ஏற்படும். 7ஆம் இடத்தில் வக்ர கிரகம் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிட்டே சண்டை ஏற்பட்டு முதல் திருமணம் டைவர்ஸ்ல போயிட்டு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 2ஆம் தாரம் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இதுல மெயின் விதி என்ன அப்படின்னா, 7ஆம் இடம் கெட்டு 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால், அதாவது 7ஆம் அதிபதி நேசமாகி 9ஆம் அதிபதி பலம் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது 11ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 7ஆம் அதிபதி 11ல போயிருந்தா ஒரு தாரம் இருக்கு, இன்னொரு தாரம் திருமணம் செய்வாங்க. அப்போ இன்னொரு முதல் மனைவி இருக்கும், 2ஆவது மனைவி இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்புலதான் திருமணம் நடக்கும். அப்ப 2ஆம் தார அமைப்புன்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி பலம் இழந்து 9ஆம் அதிபதி பலமானால், பலம் பெற்றால், உச்சம் பெற்றால், ஆட்சி பெற்றால், அப்படிப்பட்ட ஸ்தான அமைப்புகள் ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2ஆம் தாரம் ஏற்படவே செய்யும். அதே போல சார் 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, 9ஆம் இடமும் கெட்டு போச்சு, இப்ப என்ன சார் விதி அப்படின்னா, 11ஆம் இடம் என்பது 3ஆம் தாரம். அப்ப 7ம் 9ம் பலம் இழந்து 11ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அல்லது கேந்திர திரிகோணங்கள் இருந்தா கண்டிப்பாக 3ஆம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது போன்ற ஜாதகம் நிறைய பார்க்கணும். அதனால இதுக்கு இன்னொரு விதி என்ன இருக்குன்னா, சுக்கிரன் கெடணும். களத்திர காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீசம் பெற்றோ அல்லது வக்ரம் பெற்றோ அஸ்தமனம் பெற்றோ இருந்தால்
திருமண வாழ்க்கையே சோபிக்காது. அதே போல சுக்கிரன் ராகுவோடு சேரும் போதோ கேதுவோடு சேரும் போதோ, அதே போல சூரியனோடு சேரும் போதோ, செவ்வாயோடு சேரும் போதோ பாலியல் எண்ணங்களை அதிகமா மனசுல ஏற்படுத்தி திருமண வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அமைப்பையும் ஜாதகத்துல நிறைய பார்க்க முடியுது. அப்ப சுக்கிரன் 6, 8, 12 மறைந்தாலும் திருமண வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். எனவே திருமணம் என்பது அற்புதமான ஒரு விஷயம். அது எல்லாத்துக்கும் நல்லா அமையணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய கர்ம வினைப்படி ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள் நம்மள ஆட்டி படைக்குது அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. இந்த நேயர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி எருமலை. வாழ்க வளமுடன்.